ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தைகளை தமிழ் வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாக்கியமாக நம்ம அமைக்க போகிறோம். அவன் சீக்கிரம் வருவான். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கம் இருக்குது, வில் இருக்குது, ஹீ இருக்குது, சூன் இருக்குது. வருவான் இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது எதிர்காலம். ஸோ வில் கண்டிப்பாக வரும். வானா உங்களுக்கு என்ன வரும்? கம். ஸோ வருவான்றதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வில் கம்ன்றது வரும். உங்களுக்கான நேரம் வாக்கியமாக அமைங்க பார்ப்போம். 1 2 3 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா he will come soon. he will come soon. ஹீனா அவன், will comeனா வருவான், soonனா சீக்கிரம். he will come soon. அவன் அந்த குழுவை உருவாக்கினாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். தட், ஷீ இருக்குது, குரூப் இருக்குது, கிரியேட்டட் இருக்குது. ஸோ உருவாக்கினாள் இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? கிரியேட்டட் அப்படின்றது வரும். அவளுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஷீன்றது வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 4 அண்ட் ஆன்சர் இஸ் she created that group. she created that group. ஷீனா அவள், கிரியேட்டட்னா உருவாக்கினாள், தட்னா அந்த, குரூப்னா குழு. she created that group. நான் அதை ஆர்டர் செய்யலை, நான் அது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடலை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஆர்டர் இருக்குது, இட் இருக்குது, டின்ட் இருக்குது, ஐ இருக்குது. ஸோ ஆர்டர் செய்யவில்லை, ஆணையிடவில்லை. ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? டின்ட் ஆர்டர் அப்படின்றது வரும். உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டின்ட் ஆர்டர் இட். நான் அதை வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் செய்யவில்லை. ஐனா நான், டின்ட் ஆர்டர்னா ஆர்டர் செய்யவில்லை, இட்னா அதை. ஐ டின்ட் ஆர்டர் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சட்டையை எனக்கு கொடு. ஷர்ட் இருக்குது, கிவ் இருக்குது, யுவர் இருக்குது, மீ இருக்குது. ஸோ கொடு இதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன வரும்? கிவ்ன்றது வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். கிவ் மீ யுவர் ஷர்ட். கிவ் மீ யுவர் ஷர்ட். கிவ்னா கொடு, மீனா எனக்கு, யுவர்னா உங்களுடைய, உன்னுடைய, ஷர்ட்னா சட்டை. கிவ் மீ யுவர் ஷர்ட். நீங்கள் என் இடத்துல வாகனத்தை நிறுத்தி உள்ளீர்கள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். மை ஸ்பேஸ், ஹாவ், பார்க்கடு இருக்குது, யூ இருக்குது, இன் இருக்குது. ஸோ வாகனத்தை நிறுத்தி உள்ளீர்கள் இதுக்கு என்ன வரும்? ஆங்கில வார்த்தை ஹாவ் பார்க்குடுன்றது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பார்க்டு இன் மை ஸ்பேஸ். யூனா நீங்கள், ஹாவ் பார்க்குடுன்னு என்ன பார்த்தோம்? வாகனத்தை நிறுத்திருக்கீங்க. இன் பார்த்தீங்கன்னா இல், மைனா என்னுடைய, ஸ்பேஸ்னு இடம். யூ ஹாவ் பார்க்டு இன் மை ஸ்பேஸ். என்னால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ஐ இருக்குது, டூ இருக்குது, மோர் இருக்குது, கேன் இருக்குது. ஸோ செய்ய முடியும், முடியும்னா உங்களுக்கு என்ன வார்த்தை வரும்? கேன்ன்றது வரும். செய்ய முடியும்னும் பொழுது கேன் டூ அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு வரும். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 and 4. அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ மோர். என்னால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும். ஐனா என்னால், கேன் டூனா செய்ய முடியும், மோர்னா இன்னும் அதிகமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ கேன் டூ மோர். மிதமான மதிய உணவை சாப்பிட்டாள். அவள் மிதமான மதிய உணவை சாப்பிட்டாள். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ஏட்டு, ஷீ, லஞ்சு, லைட். ஸோ உங்களுக்கு பார்த்தா சாப்பிட்டாள் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஏட்டுன்றது வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஏட் எ லைட் லஞ்ச். லைட் லஞ்ச்னா என்ன பார்த்தீங்கன்னா மிதமான உணவு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷீனா அவள், ஏட்னா சாப்பிட்டாள், லைட்னா மிதமான, லஞ்ச்னா மதிய உணவு. ஷீ ஏட் எ லைட் லஞ்ச். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2 முட்டைகளை உடைங்க. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். 2 eggs, கிராக்கு, எ பவுலு, இன்டு. சரிங்களா? ஸோ உடைக்கவும் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கிராக்குன்ற ஆங்கில வார்த்தை உங்களுக்கு வரும். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராக் 2 eggs into a bowl.
ஒரு பாத்திரத்தில் 2 முட்டைகளை உடைக்கவும். கிராக்னா வந்து உடைக்கவும். 2 எக்ஸ்னா வந்து 2 முட்டைகள். இன்டு எ பவுல்னா வந்து பாத்திரத்தில். கிராக் 2 எக்ஸ் இன்டு எ பவுல். இது என்ன வகையான கல்? இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கு, இஸ் திஸ் இருக்கு, ஸ்டோன் இருக்கு, வாட் கைண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ என்ன வகை அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன வரும்? வாட் கைண்ட் அப்படின்றது வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன் இஸ் திஸ். வாட்னா வந்து வாட் கைண்ட்னா வந்து என்ன வகையான, ஸ்டோன்னா வந்து கல், இஸ் திஸ்னா வந்து இது இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருது. வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன் இஸ் திஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கனமானதாக இருக்கிறதா அல்லது லேசானதாக இருக்கிறதா? ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். ஹெவி இருக்குது, இட் இருக்குது, ஈஸ் இருக்குது, ஆர் லைட் அப்படின்றது இருக்குது. அல்லதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஆர்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் ஹெவி ஆர் லைட். இஸ் இட் ஹெவி ஆர் லைட். ஹெவினா வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கனமானதாக, லைட்னா வந்து லேசானதாக, ஈஸ் முன்னாடி வரும்போது இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து உங்களுக்கு அது அப்படின்னு அர்த்தம் தருது. இஸ் இட் ஹெவி ஆர் லைட். என்னுடைய புகைப்பட கருவியை தொடாதே. புகைப்பட கருவினா என்னது? கேமரா. சரிங்களா? உங்களுக்கான நேரம். அதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேமரா இருக்குது, டோன்ட் இருக்குது, மை இருக்குது, டச் இருக்குது. ஸோ என்னுடைய அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? மைன்றது வரும். ஸோ தொடாதேன்றதுக்கு என்ன வரும்? டோன்ட் டச்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் டச் மை கேமரா. டோன்ட் டச்னா தொடாதே, மைனா என்னுடைய, கேமரானா புகைப்பட கருவி. டோன்ட் டச் மை கேமரா. நான் எதையும் தொடவில்லை. இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா didn't anything I touch. சரிங்களா? ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ didn't touch anything. ஸோ ஐனா வந்து நான், didn't touchனா வந்து தொடவில்லை, anythingனா எதையும். ஐ didn't touch anything. அவள் குரல் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருந்தது. அவளோட குரல் எப்படி இருந்துச்சு? மென்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாசு, வாய்ஸு, சாஃப்ட்டு, ஹர். சரிங்களா? உங்களுக்கான நேரம். ஸோ மென்மையாக அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? சாஃப்ட்டுன்றது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹர் வாய்ஸ் வாஸ் சாஃப்ட். அவளுடைய குரல் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருந்தது. ஹர்னா அவளுடைய, வாய்ஸ்னா வந்து குரல், வாஸ்னா வந்து இருந்தது, சாஃப்ட்னா வந்து மென்மையாக. ஹர் வாய்ஸ் வாஸ் சாஃப்ட். அவனுடைய பெயர் எனக்கு தெரியாது. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நோ, ஹிஸ் நேம், டோன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றது வருது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு உங்களுக்கு என்ன வருது? டோன்ட் நோ அப்படின்றது உங்களுக்கு வருது. 1 2 3 and 4. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். அவனுடைய பெயர் எனக்கு தெரியாது. ஐனா வந்து எனக்கு, டோன்ட்னோனா தெரியாது, ஹிஸ் நேம்னா வந்து அவனுடைய பெயர். ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். என் கேள்விகளை வந்து தவிர்க்க வேண்டாம். ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். மை, அவாய்டு, கொஷின்னு, டோன்ட். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி நம்மளது உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? கொஷின்றது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் அவாய்ட் மை கொஷின். டோன்ட் அவாய்ட் மை கொஷின். டோன்ட் அவாய்ட்னா வந்து தவிர்க்க வேண்டாம், மைனா என்னுடைய, கொஷின்னா கேள்வி. டோன்ட் அவாய்ட் மை கொஷின். நாளை அதை செய்யுங்கள். நாளை அதை செய்யுங்க. நாளைக்கு அதை செய்யுங்க. ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டு, டூவு, டுமாரோ. சரிங்களா? உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ இட் டுமாரோ. டூ இட் டுமாரோ. டூனா வந்து செய்யுங்கள், இட்னா வந்து அதை, டுமாரோ நாளை. டூ இட் டுமாரோ. அவர் வந்து நிச்சயம் வெல்வார். ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபார் ஷுவர், வில்லு, ஹி, வின். வெல்வார்னா உங்களுக்கு என்ன வரும்? வில், வின் அப்படின்றது வரும். ஸோ எதிர்காலம் நம்மளது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வில்லுன்றது வரும். வெல்னா உங்களுக்கு என்ன வரும்? வின்னுன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் 1 2 3 and 4. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹீ வில் வின் ஃபார் ஷுவர். அவர் வந்து நிச்சயம் வெல்வார். ஹீனா வந்து அவர், வில் வின்னா வந்து வெல்வார், ஃபார் ஷூர்னா வந்து நிச்சயமாக. ஹீ வில் வின் ஃபார்
sure. நீங்கள் அதை பார்க்க முயற்சிக்க வேண்டும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா to see, you, it, should try. முயற்சிக்க வேண்டும் அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? should tryன்றது உங்களுக்கு வரும். உங்களால் நேரம் ஆரம்பிக்குது 1, 2, 3 and 4. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா you should try to see it. நீங்கள் அதை பார்க்க முயற்சிக்க வேண்டும். யூனா வந்து நீங்கள், should tryனா வந்து முயற்சிக்க வேண்டும், to seeனா வந்து பார்க்க, itனா வந்து அதை. you should try to see it. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா மிக பெரியதாக இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இஸ் வெரி லார்ஜ் தட் பில்டிங். சரிங்களா? இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு என்ன வேர்டு வரும்? ஈஸ்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1, 2, 3 and 4. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் பில்டிங் இஸ் வெரி லார்ஜ். தட் பில்டிங் இஸ் வெரி லார்ஜ். தட்னா அந்த பில்டிங்னா கட்டிடம், ஈஸ்னா வந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். வெரி லார்ஜ்னா வந்து மிக பெரியதாக. தட் பில்டிங் இஸ் வெரி லார்ஜ். இதை என்னால் படிக்க முடியும். இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரீட் இருக்கு, திஸ் இருக்கு, ஐ இருக்கு, கேன் இருக்கு. ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1, 2, 3 and 4. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரீட் திஸ். ஐ கேன் ரீட் திஸ். ஐனா வந்து என்னால், கேன் ரீட்னா வந்து படிக்க முடியும், திஸ்னா வந்து இதை. ஐ கேன் ரீட் திஸ். நீங்கள் என்ன அங்கு அழைத்து செல்வீர்களா? இதுக்கான ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னா தேர் யூ வில் டேக் மீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்னா வந்து உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அங்கு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஸோ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது 1, 2, 3 and 4. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் யூ டேக் மீ தேர். நீங்கள் என்னை அங்கு அழைத்து செல்வீர்களா? யூனா வந்து நீங்கள், வில் ப்ளஸ் டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் முன்னாடி வரும்பொழுது அழைத்து செல்வீர்களா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. மீனா வந்து என்னை, தேர்னா அங்கே. வில் யூ டேக் மீ தேர். மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.